Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம சுதாமூர்த்தி எழுதின How I Taught My Grandmother to Read அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையே ஷேர் பண்ண மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் தான் அந்த ஸ்டோரி இதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரைட்டருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக ரைட்டர் நோட்ஸ் நம்ம கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம ஸ்டோரியை டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 2 கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நரேட்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராண்ட் மதர். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க நரேட்டர் சின்ன பொண்ணாக ஒரு 12 வயசு பொண்ணாக இருப்பாங்க. ஸோ 12 வயசு ஒரு பொண்ணு அவங்களுடைய பாட்டிக்கு பார்த்தோம்னா 62 வயசு இருக்குது. அவங்க பாட்டிக்கு படிக்கிறதுக்காக சொல்லித்தராங்க. ஸோ அது எப்படி நடந்தது, அதற்கான ஒரு கால சூழ்நிலைகள் என்ன, அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி. ஸோ நரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா 12 வயசு ஓல்டு கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 12 வயசு பொண்ணாக இருக்கிறாங்க. அண்ட் வில்லேஜ் இன் நார்த் கர்நாடகா, ஸ்டேட் வித் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரேட்டர் கிராண்ட் பேரண்ட்ஸோடு சேர்ந்து, அதாவது தாத்தா பாட்டி இவங்களோட சேர்ந்து நார்த் கர்நாடகா ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அருமையாக அழகான ஒரு குடும்ப சூழ்நிலை. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலை பிரதேசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கர்நாடகா சைடில் ரொம்ப அருமையாக வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அவங்களுக்கு போகிற செய்தியாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் பொருட்களாக இருக்கட்டும், எதுவுமே கொஞ்சம் கால தாமதமாகத்தான் போகும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அப்போதைக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில் கிடைக்க வேண்டிய பேப்பர், நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, மார்னிங் கிடைக்க வேண்டிய பேப்பர் மதியம் தான், ஆஃப்டர்நூன் தான் போய் கிடைக்குமா. அதே மாதிரி வாரம் போகிற மேகசின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் லேட்டாக தான் போய் சேருமா, அடுத்த நாள் தான் போய் சேரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வசிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த ஒரு சில சௌகரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான திரிவேணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான கன்னடா ரைட்டர். ஓகேங்களா. கன்னடா லாங்குவேஜில் எழுதுன ஒரு ரைட்டரும் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப கன்னடா ரைட்டர், ஃபீமேல் தான், ஒரு பெண்மணி தான். ஸோ அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் அவங்க இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. சின்ன வயசுலேயே அப்படின்னா ஒரு யங் ஏஜ்லேயே அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கதை எழுதுகிற ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதனுக்கு உளவியல் ரீதியாக எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஒரு சாதாரண ஆர்டினரி பீப்புளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமோ அந்த மாதிரியான ஒரு கதை களத்தை மையமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிவேணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்த்தோம்னா ரைட்டிங்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங் கான்செப்டை கொண்ட இவங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பகுதியில் இருக்க எல்லாருக்குமே இந்த ரைட்டரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் ஆனால் அவங்க இறந்துருவாங்க. ஸோ அவங்க எழுதின காஷி யாத்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு மேகசினில் வர காஷி யாத்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை, அது பார்த்தோம்னா ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் அந்த ஒரு மேகசின் நமக்கு பப்ளிஷ் ஆகுது. அந்த மேகசினோட பேர் பார்த்திங்கன்னா கர்ம வீரா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ அந்த கர்ம வீரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேகசினில் காஷி யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒவ்வொரு புதன்கிழமையும் வரும். ஸோ அந்த கதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு கிராண்ட் மதர். ஓகேங்களா. ஒரு ஓல்டு பாட்டி, அதாவது நம்ம நரேட்டரோட பாட்டி கிடையாது, அந்த கதையிலையும் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த திரிவேணி எழுதுனா அந்த கதையில் பார்த்தோம்னா ஒரு பாட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காசிக்கு எப்படியாவது லைஃப்பில் ஒன்ஸாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வேஸ்வரா டெம்பிளுக்கு போகணுங்கிறது அந்த பாட்டியோட, அவங்க அந்த கதையில் வர பாட்டி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தோம்னா அவங்க நிறைய பணம், அந்த காசி பயணத்துக்கு போக வேண்டிய எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிருப்பாங்க வயதான காலத்தில். அப்படி சேகரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஓல்டான புவர் ஆர்பன் கேர்ள், ஆர்பன் அப்படின்னா அனாதை, பெற்றோர்கள் இல்லாதன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி யாருமே அவங்களுக்குன்னு சப்போர்ட் இல்லாத ஒரு பெண் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பணம் உதவி செய்கிறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க திருமணத்துக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, காசிக்கு எப்படியா போகணும்னு சொல்லி பணம் சேர்த்து வச்சுருந்த அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தான் சேர்த்து வச்சுருந்த எல்லா பணத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஏழை பெண்ணுக்கு,
அந்த ஆதரவற்ற அந்த பெண்மணி இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய திருமணத்துக்காக நான் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுக்குற அந்த ஒரு கதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரிவேணி எழுதுன அந்த காசி யாத்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை. ஸோ அது இந்த கதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரம் வந்து புதன்கிழமை மேகசினில் வெளிவந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்னடா வித்தியாசம் என்னடா லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து இந்த மேகசினில் பப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த திரிவேணி எழுதுன இவங்களுடைய கதையை வந்து சீரியலாக, ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாட்டாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த கதையை வந்து இப்போ கரண்ட்டில் நரேட்டரோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் படிக்கிறதுனா தன்னுடைய பேத்தி இருக்காங்களா, அவங்க தான் நரேட்டர். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி படிக்க சொல்லி இந்த பாட்டி வந்து ரொம்ப படிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த கதையை கேட்கும்போதெல்லாம் இந்த பாட்டிக்கும் வந்து தன்னோட ஓல்டேஜில் காசி யாத்திரா போகணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் அவங்களால முடியாது. அதனால் அந்த கதையில் போகிற அந்த பாட்டி இருக்காங்கள, ஸோ அந்த பாட்டியாகவே தன்னை நினச்சி தன்னை ஒரு ஹீரோயின் மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி நினச்சி அந்த கதையை தன்னுடைய பேத்தியை படிக்க சொல்லி கேட்டுக்குவாங்களாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த கதையோட ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நரேட்டர் 12 வயசு பொண்ணு வந்து மேகசின் வந்தோடனே அதை வாங்கிட்டு வந்து படித்து பாட்டிக்கிட்ட சொல்கிறதும், அந்த பாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் உட்காந்து ஒன்றா பேசுகிற இடங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தைகள் விளையாடுற இடமா இருக்கட்டும், ஸோ இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த பாட்டி அந்த கதையை வந்து அவங்களுக்கும் சொல்லுவாங்களாம், தனக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்குவாங்களாம். ஸோ அந்த புக்கு வர ஒவ்வொரு வாரமும் வரும்போது அதுக்கு முன்னாடி வாரத்தோட கதையை வந்து பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றியே பேசுகிறது, இப்படியே அந்த பாட்டி வந்து இருந்திருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. என்னடா நம்ம பாட்டி இப்படியே இதை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு மட்டும் வியந்து தான் பார்ப்பாங்களே ஒழிய, அந்த பாட்டிக்கு எந்த அளவுக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சின்ன குழந்தனால அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து இந்த பாட்டியோடையும் அந்த பொண்ணுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரேட்டர், அதை குட்டி பொண்ணு இருக்காங்கள்ல, அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்களுடைய கசின்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து ரிலேஷனில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு அவங்களுடைய ஃபேமிலியில் போயிட்டு 1 or 2 டேஸில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மேரேஜுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 1 வாரம் அந்த குட்டி பொண்ணு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆயிரும். சரி, ஓகே. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே வந்து சாப்பிட்றதும், ஓடி ஆடி குழந்தைங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதும், ஸோ இப்படியே வந்து 1 வாரமாக அந்த குட்டி பொண்ணு அங்கேயே வந்து தங்கிடுறாங்க. ஸோ 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வராங்க, திரும்ப கிராண்ட் மதரோட ஹவுஸுக்கு வராங்க, இந்த கர்நாடகா அந்த சைடில், கன்னடா சைடில். ஸோ அங்கே வரும்பொழுது அந்த பாட்டி வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இவங்க ஆசையாக ஓடி வந்து பாட்டிமா அப்படிங்கும்போது, அவங்க வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாட்டிமா கிடையாது, அவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வா அப்படின்னா கன்னடாவில் வந்துட்டு கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து பாசமாக வந்து பேசும்போது அந்த பாட்டி வந்து தன்னோட பேத்திக்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி குழந்தை வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை தானே, சின்ன பொண்ணு தானே, ஸோ என்னடா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறாங்க. ஸோ இப்படி போகும்போது அன்றைக்கி ஈவினிங் கிட்டத்தட்ட நைட் ஆகிடும். ஸோ நைட் ஆகும்போது வந்து பார்த்தோம் அன்ன வரைக்குமே அந்த பாட்டி வந்து சரியாக முகம் கொடுத்து வந்து தன்னோட பேத்திக்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த குழந்தையும் போய் அந்த விவரம் தெரியாமல் போய் தூங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பாட்டிமா போய் பெட் டைமில் இருக்கும்போது தன்னோட பேத்தியோட தலையில் கை வச்சு தடவி கொடுத்து, எனக்காக ஒரு உதவி செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கு என்னடா அது நம்ம பாட்டி இப்படி வந்து கேட்குறாங்களே, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தன்னோட பாட்டி வந்து அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க இருக்க சூழ்நிலையை தன்னோட சின்ன பேத்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த நரேட்டர் 12 வயசு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னவாக இருக்கும்னா, பாட்டி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அப்போலாம் யாரையும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழும்போது பாட்டியோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இறந்துருவாங்க. ஸோ அவங்க இறந்துறவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டிக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்காகவுமே பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கிச்சன்லேயே அடுப்பறையிலே இருந்து தன்னுடைய கணவனுக்காகவும் குழந்தைக்காகவும் பேரனுக்காகவும் இப்படியே சமைச்சு போட்டுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் பூராமே இப்படியே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. மற்றவங்களுக்காகவே உதவி செஞ்சு மற்றவங்களுக்காகவே உழைச்சி தனக்குன்னு வந்து எதுவுமே செய்யாமல் சொந்தமாக படிக்கக்கூட தெரியாத அளவுக்கு அந்த பாட்டிமா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களையும் வந்து தன்னோட பேத்திக்கிட்ட சொல்லி அப்படியே கண் கலங்கியரும் கிட்டத்தட்ட பாட்டி வந்து அழுதுருவாங்க. சரி பாட்டிமா, நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது,
நான் வந்து இது மாதிரி வந்து நீ வந்து 1 வீக்காக வந்து இல்லை, ஸோ அதனால் என்னால் வந்துட்டு இந்த ஒரு லாஸ்ட்டாக வந்த மேகசினை என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஒரு சோகமான சூழ்நிலையிலையும் அதை வந்து சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு அந்த பாப்பாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாரம் வந்த மேகசினையும் படித்து காட்டுறாங்க. ரொம்ப அளவற்ற ஒப்பற்ற மகிழ்ச்சிமாங்களோ. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட படித்து காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. யாருமே சரிவர அந்த பாட்டிக்கு வந்து உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தானே வந்து நம்ம படிக்க கற்றுக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வர அந்த சரஸ்வதி பூஜா, ஓகேங்களா, ஸோ அவங்க சைடில் தசரா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் படிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி தன்னோட பேத்திக்கிட்ட சொல்லுவாங்க. பேத்தி சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, ஸ்பெக்ஸ் அதாவது கண்ணாடி போட்டுட்டிங்க, கையெல்லாம் வந்து சுருங்கிச்சு, இவ்வளோ வயசாயிருச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பாட்டி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து நான் வந்து என்னுடைய இதில் வந்து நான் படிக்க கற்றே ஆகணும், எனக்கு சொல்லிக் கொடுங்கிற மாதிரி பாட்டிகிட்ட பேசும்போது, சரி ஓகே பாட்டிமான்னு சொல்லு. அப்போலேருந்து அந்த கன்னடா அல்ஃபபெட்டை வந்து அதாவது தமிழ் எப்படி அ இன்னு சொல்கிறோம், ஸோ அந்த மாதிரி வந்து கன்னடாவில் இருக்க எழுத்துக்களை வந்து அந்த 12 வயசு பொண்ணு வந்து தன்னோட பாட்டிமாவுக்காக வந்து கதையை வந்து சொல்கிறான். ஸோ எழுத்துக்களை படிக்க உச்சரிக்கிறதுக்கு வந்து கற்றுத்தராங்க. ஸோ இப்படியே வந்து சரஸ்வதி பூஜாக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பாட்டியை வந்து படிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து டெவலப் பண்ணி டியூஷன் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொண்டு வராங்க. ஸோ அன்றைக்கி அதே மாதிரி தசரா, அதாவது வந்து சரஸ்வதி பூஜா வருது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து தன்னுடைய குருக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துகிற விதமாக தன்னோட பேத்தியோட பாதத்தை வந்து தொட்டு அதாவது வாட்டரில் வந்து கழுவி விட்டு பொட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணுக்கு அது வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து தன்னோட சின்னவங்க காலை தொடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி பக்கமாக போயிடும். பட் வந்து பாட்டிமா சொல்லுவாங்க, அந்த குட்டிமா வந்து சொல்லுவாங்க, நம்ம வயசில் சிறியவங்களாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு பெரியவங்களுடைய நமக்கும் வயசுக்கு மேலே இருக்கவங்க பாதத்தை தொட்டுக்கும்போதெல்லாம் கடவுளோட பாதத்தை வணங்கலாம். ஆனால் வந்து தன்னோட வயசில் பெரியவங்க தன்னோட கால்களில் விழ வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா ஒதுங்கி நிற்பாங்க. பட் இருந்தாலும் பாட்டிமா சொல்லுவாங்க, நீ வந்து எனக்கு வந்து பேத்தி கிடையாது, நீ வந்து எனக்கு குரு, நீ வந்து என்னுடைய டீச்சர், ஸோ நான் என்னுடைய குருக்கு உண்டான மரியாதையை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ரொம்ப மெய்சிலிருக்க வந்து பேசுவாங்க. ஸோ அப்படி பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்கிட்ட வந்து மேகசின் வந்து இருக்கும், அந்த வாரத்தில் வந்து ஒரு மேகசின் இருக்கும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேகசினுடைய தலைப்பையும் அந்த மேகசினை எழுதினவங்களுடைய பெயரையும் வந்து பிழை இல்லாமல் வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாட்டிமா. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கிடைக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து மொத டீச்சராக இருந்திருப்பாங்க, அதே சமயத்தில் முதல் ஸ்டூடெண்ட் அவங்களோட பாட்டியாக இருந்திருப்பாங்க. அந்த பாட்டிமா வந்து படித்து இப்போ 62 வயசில் படிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தில் வர மகிழ்ச்சி இருக்கே, அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சியோடு பார்த்திங்க அப்படின்னா அந்த கதையும் வந்து எண்டாகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு படிப்பு இல்லைன்னா கல்வி அறிவை கற்றுக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கதையில் வந்து சுதாமூர்த்திங்கிற ரைட்டர் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.